வீவர்ஸ் அப்படியே நியூஸ் ரைட்டாக ஒரு ஓட்டி விட்டுறலாம். அது பழைய கர்மம் தான். 100 வருஷமாக அதே கொலை கருப்பழிப்பு திருட்டு அரசியல் அசிங்கம் எல்லாம் அதே தான். சரி அப்படியே ஒரு ஓட்டுவோம். என்னது அது? புதுடெல்லி மர்ம நபர்களால் ஹேக் செய்யப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டு யூடியூப் சேனல் மீண்டும் செயல்பட தொடங்கிதா? கோர்ட்டு சேனலே ஹேக் பண்ணிட்டாங்கப்பா. அப்புறம் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிறை கண்காணிப்பு குழுவை உருவாக்க கோரி வழக்கு அரசு பதிலளிக்க ஹைகோர்ட் உத்தரவு சென்னை. அப்புறம் பயணி கோவில் பஞ்சாமிர்தம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பினால் கடும் நடவடிக்கை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி சென்னை. திருப்பதியிலேருந்து இப்போ இங்கே வேறு வந்துட்டாங்களா? அப்புறம் என்னது? கொள்ளையனிடம் 15 ஸ்கூட்டர்கள் பறிப்பதெல்லாம். கொள்ளையனிடம் 15 ஸ்கூட்டர்கள். ஐயோ சமப்பா, வளர்ச்சி. அப்புறம் என்னது? சென்னை ஐஐடியில் சர்வதேச தொழில்நுட்ப விஜய் கட்சி மாநாட்டிற்கு அனுமதி கேட்டு போலீஸிடம் மீண்டும் மனு. இது கிடைக்க போகிறதில்ல. ரைட்டு, ஓகே. குப்பை 100 குப்பையை படித்து வியூவர்ஸை படித்தாலும் தலைவலிக்குது, படிக்கலனாலும் தலைவலிக்குது. நியூஸை தான் சொல்கிறேங்க பாருங்களேன். என்னது இப்போ பார்த்துங்க. என்ன தெரியுமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் மிகவும் ஆபத்தானது. தமிழன் பிரதமராக வேண்டும். பொதுக்குழு கூட்டத்தில் கமல்ஹாசன் பேச்சு. இவர் ஏங்க ஆகிட்டார். இவர் ஒன்றுமே புரியல. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் அரசாங்கமே அல்ல. ஆமாம், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித அரசாங்கமே அல்ல. எனக்கு பிரதமர் அரசாங்கம் வேணும். தமிழம் முதலமைச்சர்ல பிரதம மந்திரி ஆகணுமா? ஏங்க இப்படி ஆகிட்டாரு? பாவம் ஏதோ ஆயிடுச்சாங்க இவருக்கு. ஒன்றும் புரியலைங்க. ஐயோ கடவுளே. என்னது அந்த ஒன்றும்பா புரியல. நோ டென்ஷனா? கேட்குறீங்களோ கேட்கலையா? கருமத்தை இந்த கருமத்தை சொல்லித்தான் நான். சரி பார்த்துடுவோம், ஓகேவா? என்னது? நெய்யில் கலப்படம் எப்படி சாத்தியம்? என்னது கேள்வி நான் தான் கேட்கணும். கண்ணா முன்னாடிலாம் என்ன யாரும் கேட்கக்கூடாது. அப்புறம் அப்படியே இந்த கருமத்தை கொஞ்சம் படித்து விட்டுறேன். கேட்டால் கேள்வி விட்டா விடுங்க, ரைட்டா? அப்புறம் உலகை அதிர வைத்த லெபனான் பேஜர்கள் வெடிப்பில் கேரள தொழில் அதிபருக்கு தொடர்பா? ரின்சன் ஜோஸ் அது என்பது இல்லை. அப்புறம் குறுகிய காலத்தில் அதிக மழைக்கு வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழை காலத்தில் 2 புயல்கள் உருவாகும். முன்கூட்டி கணிக்கப்பட்ட வானிலையில் தகவல். இது கொஞ்சம் ஜாக்கிரதையான செயலாக இருக்க வேண்டும். மக்கள் உஷாராக இருங்க. குழந்தைங்களை இங்கே வெளியெல்லாம் விடாதீங்க. அதுக்கப்புறம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் குவிந்தனர். கொஞ்சம் கொழுப்பு இல்லாத லட்டாக பார்த்து கொடுங்க, சின்னோடு கோயிலாக இருந்தாலும். அதுக்கப்புறம் இன்று காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் ரத்து. சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஓகே வியூவர்ஸ், கேட்குறீங்களோ கேட்கலையோ, கருமத்தை படித்து தானே ஆகணும். என்ன கோச்சிக்கிறீங்க? நியூஸை தான் சொன்னேன். ஆமாம், நெய்யில் கலப்படம் எப்படி சாத்தியம்? கேள்வி நான் தான் கேட்கணும்னு தெரியாது. அப்புறம் உலகை அதிர வைத்த லெபனான் பேஜர்கள் வெடிப்பில் கேரள தொழில் அதிபருக்கு தொடர்பா? ரின்சன் ஜூஸ், அதுவும் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சொன்னீங்க, குறுகிய காலத்தில் அதிக மழைக்கு வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழை காலத்தில் 2 புயல்கள் உருவாகும். முன்கூட்டி கணிக்கப்பட்ட வானிலையில் தகவல். பிள்ளைங்கள, சின்ன பிள்ளைங்கள தயவு செஞ்சு எங்கேயும் வெளியில் போய் சுத்தாதாடா. ஐஃபோன் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி ஜோப்பில் வச்சு பெட்டி செத்து போகாதடா. வீட்டுக்குள்ளே இருடா. அப்பா அம்மா சொல்கிறது கேளுங்கடா. அதுக்கப்புறம் என்னது? இன்று காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை கடற்கரை தாமரை இடையே மின்சார ரயில்கள் ரத்து. சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு. கொஞ்சம் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கவனிங்க. அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று அடிச்சிங்கன்னு பிடிச்சிங்கன்னு டிராஃபிக் ஜாம் பண்ணாதீங்க. ஈரோடு மோடி ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி. தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. 2 ஆடுகள் வேறு பாதையில் போய்விட்டனவே. அம்மா எப்பா. அப்புறம் என்னங்க? சென்னை கட்சியை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள். அதிமுகவிலே இணைப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை. சென்னை பொதுக்கூட்டத்தில் அடமாடி பழனிசாமி திட்டவட்டம். அப்புறம் என்னங்க? மைசூர் அரண்மனையில் தசரா யானைகள் திடீர் மோதல். மிரண்டு ஓடிய யானையால் படுறது. அம்மா. அப்புறம் திருப்பதி லட்டு விவகாரம். திண்டுக்கல் நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை.
மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். ரவுடி துப்பாக்கியால் சுற்றி பிடித்த போலீசார் 2 கால்களில் குண்டு கைத்தடுக்க போலீஸ்காரர்களே, அப்புறம் முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் இந்த ரவுடிகளை எல்லாம் ஒழித்து கட்டி விட்டீர்கள் என்றால், திமுக ஆட்சி ரவுடி ஆட்சி தானே, அந்த ரவுடி பசங்களெல்லாம் கொண்டுட்டீங்கன்னா அடுத்த தடவையும் நீங்கள் முதலமைச்சராக வர முடியும். ஹாய் சூப்பர்மேன் அவெஞ்சர்ஸ், தமிழ்நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? நான் இப்படி தான் பார்ப்பேன். எப்படி ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மச்சான் என் காதலிக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்காண்டா. அதுக்கு அவர் என் காதலிக்கு புதுசனே இருக்காண்டா போவிய. அதுக்கு அடுத்தது அப்படியே போயிடலாமா பட்ட திருப்பதி லட்டு போய் மாட்டு கொழுப்பு கலப்படம். இதுக்கு தான் பாசு லட்டுக்கு பதிலாக ஜிலேபி வாங்கிட்டு வந்தேன். அப்படி 3 நாள் ஆகியும் சப்போட்டா பழம் பழுக்கவே இல்லையே. அப்படியா? 3 நாள் ஆகியும் சப்போட்டா பழம் பழுக்கலையா? முதவிய அது உருளைக்கிழங்க தான் நம்ம ஊருங்க. நம்ம உருளைக்கிழங்க சப்போட்டா பழத்தை விளாம்பழம் படிக்காத முட்டை அறவை எடுக்க மூதேவிங்க மூட நம்பிக்கைகளின் இருப்பிடம் பிறப்பிடம். இதுக்கு தான் வளர்ச்சினும். கரெக்டாக வளர்ச்சி 5வது இடத்துல இருக்கிறோமா? 5வது இடத்துல. சில்ட்ரன்ஸு குட் மார்னிங். டைம் ஆச்சு. சில்ட்ரன்ஸ் இன்றைக்கி உலகம் பூரா ஒரே மொழி தான் பேசப்படுகிறது. புரியுதுங்களா? என்ன மொழி தெரியுமா? அழுகுரல், பசி, பட்டினி, அழுகை. இஸ்ரேலெல்லாம் வந்து இஸ்ரேலை விட பாலஸ்தீனை விட ஹெஸ்பெல்லா விட குற்றங்கள் உலகம் பூரா மாபெரும் பெரிய பெரிய குற்றங்கள் நடந்தது. அதை நான் மறுக்கவே மாட்டேன். அதனால தான் 8 வயதுக்கு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் நீங்கள் மட்டும்தான் உத்தமவர்கள். இந்த உலகம் பூரா எல்லாருமே அயோக்கிய பசங்க. புரியுதுங்களா? எல்லாருமே அயோக்கிய பசங்க. அவங்களுக்கு தேவை பணம் பின்னால் தான் போவான். அவங்களுக்கு மனுஷங்க தேவையில்லை. ஏசுநாதரை சரித்திரம் தாத்தா அடிக்கடி திட்டுவேன், சரித்திரம் படிக்காதீங்க. சரித்திரம் ஒரு சாக்கடை. ஏகப்பட்ட உண்மைகள் மறைக்கப்பட்டு விட்டது. அவனுக்கு ஏற்ற மாதிரி சரித்திரத்தை உட்புகுத்திக்கிட்டான். ஏகப்பட்டது. அதனால் தயவுசெய்து சில்ட்ரன்ஸுக்கு இந்த செல்ஃபோன் கில்ஃபோனு மின் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்கில் வேலை செய்கிற எதையுமே வாங்காதீங்க, உபயோகிக்காதீங்க. அது சீப்பாக வருதுன்னா வாங்க. எம்டன் கப்பல் 1ஆம் உலகப் போரின் போது எம்டன் கப்பல் குண்டு வீசி 110 ஆண்டுகள் இன்று நினைவு கல்வெட்டு மரியாதை. சென்னை ஹைகோர்ட்டு சுற்றுச்சுவரில் உள்ள எம்டன் கப்பல் நினைவு கல்வெட்டு. என்னடாமே அப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? நான் அந்த மாதிரி நாள் தாங்க. ஷாக் அடிக்குது. நெகட்டிவ்னா ஷாக் அடிக்கும். ஆமாம். பாசிட்டிவ்னா உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். நமக்கு அது பிடிக்காது. இப்போ எம்ஜிஆர்லாம் நெகட்டிவ், நேதாஜிலாம் நெகட்டிவ். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பிடிக்கப்போ 110 ஆண்டுகள் ஆகுது. அதை பற்றி போய் நான் பேசுவேன். பைத்தியக்காரன். பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, பல்லவர் நாடு, தமிழ்நாடு, ஒரு மயிரி நான் நாட மாட்டேன். 10 நிமிஷம் லேட். என் பொண்டாட்டிக்கு டீ வாங்குறதுக்காக டீ கடைக்கு போனேன். லேட் ஆகிடுச்சு. 3 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஏன் லேட்டாக வந்தேன்? டீ குடிக்காமல் வாசலில் உட்காந்துருக்கா. எனக்கு அவள் தான் முக்கியம். நான் அவளை தான் நாடுவேன். என் பொண்டாட்டி தான் என் நாடு.